ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிற? வெல்கம் பேக் டு நவீனாஸ் டைம் டிப்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க இருக்கிறது ஒரு டே vlog. ரயான் எழும்புறதுக்கு முன்னுக்கே மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் நான் காலையிலே வந்து சமைச்சிட்றேன். இன்றைக்கும் அப்படி தான், சமையல் வேலையெல்லாம் எப்போவோ முடிஞ்சு. ரயான் எழும்புறதுக்கு முதல்ல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சி அப்படின்னா எனக்கு விருப்பமான ஏதாச்சும் நான் பண்ணுறேன். இன்றைக்கி அவரும் நேரத்தோடு எழும்பிட்டபடியால் இன்றைக்கி அவரை வச்சுக்கொண்டு தான் கொஞ்சம் பூமர நாட்டு அந்த வேலையெல்லாம் காலைல செய்ய நினச்சேன். அண்ட் அவருக்கும் நல்ல விருப்பம் இந்த வேலை வந்து அவரோட செய்கிறேன் அப்படின்னா. கொஞ்சம் கஷ்டம் தான் இடக்கிற, எல்லாத்துக்குள்ளேயும் அவருக்கு கையடிக்கணும். இருந்தாலும் அவரும் என்ஜாய் பண்ணுறபடியால் ரெண்டு பேரும் சேர்ந்தே இன்றைக்கி கொஞ்சம் பூமரமெல்லாம் நாட்டினேன் நாங்கள். ஸோ இன்றைக்கி வந்து இந்த போயோட நாங்கள் வாஷ் பண்ண அந்த டைமில் குயிக்காக வந்து செய்ய நினச்சிருக்கிற வேலை என்ன, இந்த என்ன சொல்கிறது, கொடி வந்து கொஞ்சம் கீரை வந்து நல்லா இருக்குது, மேலெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஒரு ட்ரிம் பண்ணிட்டு எதையும் வரேன் வரேம்மா. இதை வந்து கட் பண்ணி எடுத்து அதுக்கு ஒரு புதிய என்ன சொல்கிறது ஹேங்கிங் பிளான்ட் வந்து செய்ய நினச்சிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அது செய்யணும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பொட்டுக்கு மாற்றணும். இதுவும் இது இதெல்லாம் வாங்கினேன்னா உடனே மாற்றணும் அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ இதுலேயே பூவெல்லாம் வர தொடங்கிட்டு இன்னும் மாற்றலை. ஸோ இதுக்கும் புதிய பொட்டன்னு போட்டு இதையும் புதிய பொட்டனில் போட்டுட்டு இதுக்கும் ஸோ அந்த 3 என்ன சொல்கிறது கொடி மரங்கள் நாட்டினதுக்கு பிறகு அடுத்த வேலையை செய்திருக்கிறது வந்து இன்றைக்கி இதுக்கு வந்து நிறைய காஞ்ச இலைகள் தேவையில்லாத இந்த புல் அதெல்லாம் சில பொட்டுக்குள்ள முளைச்சிருக்கிற. ஸோ அதெல்லாம் வந்து போடணும். இன்றைக்கி வந்து இந்த பின்னுக்கு கொஞ்சம் மரங்களில் மட்டும்தான் வேலை செய்யணும். இன்னொரு நாளைக்கு வந்து மொத்தத்தில் வந்து முன்னுக்கு செய்யணும். அதை காட்டு தக்காளி மரத்தில் பூ வந்திருக்கிற இதுக்கு வந்து நல்ல பூரை கொண்டு வந்து போடணும். கெமிக்கல் இல்லாத நல்ல நேச்சுரல் பூரை எடுத்து போடும். ராஜா இந்த மாதிரி காஞ்சல இருந்ததுன்னா உடனே அது வந்து சரி ஆக்கிடும். சரிங்க, பிஸி என்னங்க. இது வந்து பூவார செடிகளுக்கு மட்டும் போடுற ஃபர்டிலைசர். நான் 2 கிழமைக்கு ஒருக்க மாதிரி பூவார செடிகளுக்கு மட்டும் போட்டுறேன். நான் தனியாக ஒரு கார்டனிங் vlog வந்து பண்ண நினச்சிருக்கிறேன். நான் வந்து வீட்டில் வளர்க்குற மரங்கள் எல்லாத்தையும் காட்டி அதுக்கு வந்து கொடுக்குற கேர் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மரங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டில் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு. UI ஃபுட் அகாடமி வீட்டில் இருந்தபடியே 100 டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் ஜஸ்ட் 1950க்கு உங்களுக்கு ஆன்லைனில் படிச்சு கொள்ளணும் அப்படின்னா நம்பலுமா? நம்பித்தான் ஆகணும். ஏன்னா UI ஃபுட் அகாடமி உங்களோட 61வது பேட்ச் ஆன்லைன் குக்கரி கிளாஸை இந்த மாதம் 30th அதாவது ஜூன் 30th வந்து ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க. இவங்களோட ஆன்லைன் குக்கரி கிளாஸை நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா ஸ்ரீலங்கன் ஆத்தென்டிக் டிஷ்ஷஸ்லேருந்து இன்டர்நேஷனல் குசின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு 100 டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் ஈஸியாக பழகிக்கொள்ளணும். அந்த 100 டிஃப்ரெண்ட் ரெசிபீஸில் உங்களுக்கு 7 டிஃப்ரெண்ட் பிரியாணி வெரைட்டிஸ், 8 டிஃப்ரெண்ட் ரைஸ் வெரைட்டிஸ், அதோட சேர்த்து கறி வெரைட்டிஸ், பேக்கரி வெரைட்டிஸ், ஸ்வீட் வெரைட்டிஸ் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான டிஷ்ஷஸ் உங்களுக்கு காட்டி தர இருக்கிறாங்க. இவங்ககிட்ட நீங்கள் கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ண அப்படின்னா கிராஜுவேஷன் நடந்து உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸும் அவங்க தருவாங்க. இனிமேல் யாருக்கும் கால் பண்ணி இந்த சாப்பாடு எப்படி செய்கிறேன் அந்த சாப்பாடு எப்படி செய்கிறேன்னு கேட்க தேவையில்லை. ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற இந்த நம்பருக்கு இன்றைக்கே கால் பண்ணி கிளாஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். கிளாஸில் எல்லாம் பழகிட்டு இனிமேல் என்ன சேனல் வந்து பார்க்காம இருந்துட வேணாம், அதையும் இடக்கடை பார்த்துக்கொள்ளுங்க.
நார்மலி டின்னர் வந்து ஈவினிங்கில் சரி ரெடி பண்ணி வைக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் ஈவினிங் கொஞ்சம் வெளியே போயிட்டு எங்கள் ஃபேமிலியில் ஒரு புள்ள கிடச்சிருக்கிறது. அந்த நியூ பார்னுக்கு வந்து ஏதாச்சும் கிஃப்ட் எடுக்கணும். ஸோ காலையிலே வந்து ரயானுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு டின்னருக்கு வந்து இன்றைக்கி ஃபலாஃபில் செய்யோம்னு நினச்சேன். அதுக்கும் சிக் பீஸ் எல்லாம் வேக வச்சு அதில் வேலையெல்லாம் வெள்ளையை வந்து செஞ்சுட்டேன்னா. ஃபலாஃபில் ரேப் பண்ணுறதுக்கு குபூஸும் நான் வீட்டிலே வந்து செய்கிறேன். நான் செய்கிற குபூஸ் இந்த ஃபலாஃபிலெல்லாம் ஆல்ரெடி நான் தனித்தனியாக ரெசிபி வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். யாராவது வந்து எக்ஸாக்ட் ரெசிபி தெரியணும் அப்படின்னா நான் செய்கிற ஃபலாஃபில் அது அப்புறம் குபூஸ்ட்டை வந்து டீட்டெயில் ரெசிபி லிங்க்ஸ் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், போயிட்டு பாருங்கள். ஒரிஜினல் ஃபலாஃபில் ரெசிபி வந்து சிக் பீஸை நல்லா ஊற வச்சுட்டு பச்சை கடலில் தான் அரைச்சி நான் இன்றைக்கி சேர்த்த சீரகம், வெங்காயம், இந்த மாதிரி கார்லிக் எல்லாம் போட்டுட்டு பொரிக்கிறது. பட் எனக்கு என்னதோ அதில் ரோ டேஸ்ட் நாங்கள் எவ்வளோ பொரிச்சாலும் அப்படியே இருக்கிற மாதிரி. ஸோ நான் எப்போவுமே அவிச்சிட்டு தான் அதே ரெசிபியை வந்து ஃபாலோ பண்ணுறேன். கடலில் செய்கிறப்படியெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது நீங்கள் நினைப்பீங்க, பட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் ஷுவர் கிட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ரயானுக்கு வந்து இது ஒரு ஃபேவரட். நான் சின்னத்தில் வந்து அடிக்கடி செஞ்சு கொடுக்குறேன். இப்போ மிச்ச நாளாக செஞ்சு படலை. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து செஞ்சேன்னா. அவருக்கு வந்து ராவிக்கு எப்போயுமே சோறு தான். ஸோ ஈவினிங் ஸ்நாக்குக்கு அவருக்கு 2 பொரிச்சு கொடுக்கலும். கொத்தமல்லி இலை இப்போ கொஞ்சம் டிமாண்டபடியாக நான் ஃப்ரீசரில் வந்து கிடைக்கிற டைம் வாங்கி ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஃப்ரோசன் கொத்தமல்லியில் தான் சேர்த்துருக்கிறேன். ஸோ அவ்வளோதான், என்னோடய ஃபலாஃபில் மிக்சர் வந்து ரெடி ஆகிட்டு. இப்போ இது வந்து கொஞ்சம் நீங்கள் பிடிச்ச அப்படின்னா உதிர்ந்து போகாமல் இருக்கணும். கொஞ்சம் உதிர்ந்து போகிறபடியால் நான் இதுக்கு வந்து சைட்லேயே வந்து அரிசி பாலுக்கு வச்சதுபடியால் அதிலேருந்து கொஞ்சம் அரிசி புழுங்கத்துக்கு இருக்கிறேன். அதுலேருந்து ஒரு பொடி மாதிரி சோறு வந்து போட்டு தான் அரைச்சி அதை அப்படியே நல்ல ஒரு பதத்துக்கு எடுத்துக்கணும்னா. ஸோ உங்களுக்கும் வந்து நீங்கள் பிடிச்சா அப்படியே உதிர்ந்து போகிற மாதிரி இருக்கிறேன்னா உங்களுக்கு அவிச்ச கிழங்கு கொஞ்சம் சேர்க்கலும், இந்த மாதிரி சோறு சேர்க்கலும், ஏதாச்சும் ஒரு ஸ்டார்ச்சி ஃபுட் வந்து நீங்கள் சேர்த்துக்கொண்டேன்னா உங்களுக்கு நல்ல பதமாக வந்து வந்துடும். கிட்டத்தட்ட அந்த வடைக்கு வந்து நாங்கள் பிடிக்கிற மாதிரி என்ன சொல்கிற உதிர்ந்து போகாமல் கொஞ்சம் ஷேப் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் சரி. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி வந்து காலையில் என்னோடய குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போயிட்டு நான் சொன்ன மாதிரி என்னோடய ஃபேமிலிக்கு கிடைச்ச நியூ பார்னுக்கு ரொம்ப செட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்ஷால்லா ஒன் டே அவரை பார்க்க போகணும் இந்த வீக்கில். இந்த ஃபலாஃபில் போல்ஸை ஃபார் ஷுவர் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு செஞ்சு கொண்டிருக்கக்குள்ளே ஒரு குட்டி பசி வந்துட்டு ஸோ டக்குன்னு எனக்கு ஒரு ரேப் செஞ்சு உடனே நான் சாப்பிட்டேன் சுட சுட. அண்ட் நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் எவ்ரிஒன் அண்ட் ஹாவ் அ லவ்லி வீக். பாய்.